Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம third normal form அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ third normal form அப்படின்றது என்னன்னா இதுல வந்து the entity should be considered already in 2NF அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்றது யூனிக்காக இருக்கணும். செகண்ட் நார்மல் ஃபார்ம்ன்றது பிரைமரி கீயை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். தேர்ட் நார்மல் ஃபார்ம்னா எப்படி இருக்கணும்னா அந்த டேபிள் செகண்ட் நார்மல் ஃபார்மில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ப்ளஸ் இதோட இன்னொரு கண்டிஷன் என்னன்னா ஏதாச்சும் ஒரு கீ நான் கீயாக இருக்கிற காலம் வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுதான் அடிஷ்னல் ரூல். ஸோ நோ காலம் என்ட்ரி ஷுட் பி டிபெண்ட் ஆன் எனி அதர் என்ட்ரி அதர் தேன் த கீ ஃபார் த டேபிள். ஸோ ப்ரைமரி கீயாக இருக்கிறத வந்து டிபெண்ட் ஆகிருக்கலாம். பட் ப்ரைமரி கீ இல்லாத காலம் வந்து மற்ற டேபிள்ஸ் மற்ற காலம்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுதான் இதோட பாயிண்ட். ஸோ இதில் இருந்ததுன்னா இது வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குன்னு மீனிங். ஸோ அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா புது டேபிள் க்ரியேட் பண்ணி அதை மூவ் பண்ணிடணும். அதுதான் இங்கே நம்ம வந்து நார்மலைசேஷன் ப்ராசஸ் பண்ண வைக்கும். ஸோ இப்போ தேர்ட் நார்மல் ஃபார்மை அச்சீவ் பண்ணுறதுக்கான ரூல் என்னென்னா ஃபஸ்ட்டு அது செகண்ட் நார்மல் ஃபார்மில் வைக்கணும். ஸோ செகண்ட் நார்மல் ஃபார்ம்னா நம்ம டிவைட் டீகம்போஸ்லாம் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் ஆட் பண்ணி டிபெண்ட்டாக வைக்கணும். ப்ரைமரி கீயை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கணும்னா ட்ரான்சிட்டிவ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ட்ரான்சிட்டிவ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து ட்ரான்சிட்டிவ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும் நம்ம டேபிள்ஸில். இப்போ ட்ரான்சிட்டிவ் அப்படின்றது என்னன்னா ஒரு நான் கீ காலம் இருக்குது. ஸோ ஐடி அட்ரஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் கீ காலம். அது வந்து இன்னொரு காலம் வந்து டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. அப்போது ஒரு டைம் நம்ம வந்து நான் கீ காலமில் சேஞ்சஸ் பண்ணோன்னா அது மற்ற காலம்ஸ்க்கு எஃபெக்ட் ஆகக்கூடாது. எஃபெக்ட் ஆனிச்சுன்னா வந்து அது தேர்ட் நார்மல் ஃபார்மில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கணும்னா நான் கீ காலம் வந்து மற்ற காலம்ஸில் சேஞ்சஸை ஹேப்பன் பண்ண விடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் க்ரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னு க்ரியேட் பண்ணுறேன்னா ஒரு வென்டார் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த வென்டாரில் அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐடி வந்து இன்டீஜராகவும் நேம் வந்து வேர்கேர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இன்டீஜரில் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேங்க் கோடு இன்டீஜரில் நெக்ஸ்ட் வந்து பேங்க் நேம் வந்து வேர்கேர். ஸோ இப்போ வந்து நான் ஒரு வென்டார்ன்ற டேபிளில் ஐடி நேம் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் கோட் பேங்க் நேம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதிலே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இப்போ இந்த வென்டார் அப்படின்ற டேபிள் பார்த்தீங்கன்னா ஐடி நேம் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் கோட் பேங்க் நேம் இதில் வந்து ஐடி வந்து ப்ரைமரி கீ வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த அட்ரிபியூட் மட்டும் கீயாக இருக்கிறனால இந்த ஐடியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து மற்ற எல்லாமே நேம் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் கோடு பேங்க் நேம் எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. ஏன்னா வந்து ஆல் அட்ரிபியூட்டில் வந்து எல்லாம் சிங்கிள் வேல்யூவாக இருக்கணும். ஸோ அது சிங்கிள் வேல்யூனா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணால் டேபிள் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் இருக்கணும். ஏன்னா இது பேங்க் வந்து ஃபுல்லி டிபெண்டன்சி. ஸோ இதில் வந்து நேம் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே வந்து ஐடியை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் வந்து வேல்யூ என்டர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த டேபிளோட வேல்யூஸை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஐடி நேம் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் கோட் பேங்க் நேம்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐடின்றது ப்ரைமரி கீ. ஸோ அந்த ப்ரைமரி கீயை டிபெண்ட் பண்ணி தான் நேம் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் கோட் பேங்க் நேம் இருக்குது. ஸோ இந்த டேபிள் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கான்னா ஆமாம். ஏன்னா எல்லா வேல்யூஸுமே வந்து யூனிக்காக இருக்குது. அதனால வந்து
இது வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் வந்துருச்சு. செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு இருக்கா அப்படின்னா எல்லா இது வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம்லையும் இருக்குது. எப்படி சொல்கிறோன்னா டிபெண்டன்சிஸ், ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இதில் இருக்குது. ஃபங்க்ஷனலிட்டி டிபெண்டன்சினா இந்த நேம், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் கோட், பேங்க் நேம் வந்து ஐடியை டிபெண்ட் ஆகி இருக்குது. ஸோ இது செகண்ட் நார்மல் ஃபார்மில் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. பட் தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கானா இல்லை. ஏன்னா இதில் ஐடி, நேம், அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. பட் இந்த டேபிள்லேயே பேங்க் கோட், பேங்க் நேம் அப்படின்றது வந்து என்ன இருக்குன்னா, பேங்க் கோடுன்றது வந்து நான் கீ காலம். அது வந்து பேங்க் நேமை வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ கோடை வச்சு தான் பேங்க் நேம் வந்து என்ன ஆகும்னா வியூ ஆகும். அப்போ வந்து இங்கே ஒரு நான் கீ காலம் வந்து இன்னொரு நான் கீ காலமை வந்து டிஃபர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பேங்க் கோடை மாற்றினீங்கன்னா பேங்க் நேமும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா செப்பரேட் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். எதுக்குன்னா பேங்க் கோடுக்கும் பேங்க் நேமுக்கும் செப்பரேட் டேபிள் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களோடதில் தேர்ட் நார்மல் ஃபார்மையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஜஸ்ட் செலக்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி பேங்க் கோடையும் பேங்க் நேமை மட்டும் வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இந்த டேபிள் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மை சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றது மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம்னா இப்படி தான் இருக்கும். இது நெக்ஸ்ட் வந்து நம்ம பாய்காட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாய்காட் நார்மல் ஃபார்ம். ஸோ இப்போ 3NFனா என்னன்னு பார்த்தோம். இப்போ பாய்காட் நார்மல் ஃபார்ம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பாய்காட் நார்மல் ஃபார்ம் அப்படின்றத வந்து நம்ம 3.5 வெர்ஷன் கூட சொல்லுவோம். ஸோ பாய்காட் நார்மல் ஃபார்ம் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மோட எக்ஸ்டென்ஷன் தான். இதுலேயே கொஞ்சம் ஸ்லைட்டர் வந்து சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸ்ட்ராங்காக இந்த தேர்ட் நார்மல் ஃபார்மை வந்து நம்ம பாயிண்ட்டை கீப் அப் பண்ணுறது தான் வந்து பாய்காட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி இதை வந்து சொல்கிறோன்னா, இப்போ வந்து நிறைய காலம் வந்து மோர் தேன் ஒன் காலம் வந்து ப்ரைமரி கீயை ஆக்ட் பண்ணும் போது அந்த இடத்துல ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஸோ அந்த டைமில் எப்படி நம்ம அதை இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுன்றது தான் பாய்காட் நார்மல் ஃபார்ம். ஸோ இதில் வந்து என்னென்னா, இப்போ ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர் அப்படின்ற வேல்யூவை வந்து BCNFல இருக்கான்னு பார்க்கணும் அந்த டேபிள். அப்போ எப்படின்னா PQ is a functional dependency, P is a super key of R அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா மீனிங் என்னன்னா, இப்போ PQRன்னு இருக்குன்னா Pன்றது வந்து ஒரு ப்ரைமரி கீ, Qவும் ஒரு ப்ரைமரி கீ, R அப்படின்றது வந்து நார்மல் காலம் அப்படின்னா அப்போ இந்த ஆருக்கு வந்து Pன்றது வந்து ஒரு சூப்பர் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Qன்றது வந்து அதோட டிபெண்டன்ட் கீ, Pன்றது சூப்பர் கீ. ஸோ இந்த மாதிரி இதனால் என்ன யூஸ் அப்படின்னா வந்து ரிட்டன்டன்சி, ரிப்பீட்டன்ஸ் ஆஃப் டேட்டா, டிபெண்டன்சிஸை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் நார்மல் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ட்ரான்சிட்டிவ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருந்ததுன்னா அதையும் கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பாய்காட் நார்மல் ஃபார்முக்கு போகிறோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள், ஜஸ்ட் ஒரு காலேஜ் டேபிள்னு வச்சுக்கோங்க. இதில் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சப்ஜெக்ட் இருக்குது, ப்ரொஃபஸர் இருக்காங்க. இதில் ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டோட நேம், ப்ரொஃபஸரை வந்து ப்ரொஃபஸரோட நேம். ஸோ ப்ரொஃபஸர் ஆஃப் ஜாவா, ப்ரொஃபஸர் ஆஃப் C++, ப்ரொஃபஸர் ஆஃப் ஜாவா 2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து தேர்ட் பாய்காட் நார்மல் ஃபார்மில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாய்காட் நார்மல் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணணுன்னா வந்து என்ன பண்ணணுன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மை சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்றது இந்த டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மை சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா எல்லா வேல்யூவும் யூனிக்காக இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. செகண்ட் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம், இதில் வந்து எந்த பார்ஷியல் டிபெண்டன்சியும் இல்லை. ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட், ப்ரொஃபஸர். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி, சப்ஜெக்ட் எல்லாமே இதுவாக இருக்குது, பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை. இதில் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கா?
இப்போ ஒரு டேட்டா இப்போ ஸ்டூடெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் சப்ஜெக்ட்டும் ப்ரொஃபஸரும் இருக்காங்க. ஸோ இதில் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சியும் இல்லை. பட் இந்த டேபிள் வந்து பாய்காட் நார்மல் ஃபார்மில் இல்லை. ஏன் இது பாய்காட் நார்மல் ஃபார்மில் இல்லை அப்படின்னா வந்து இந்த டேபிள் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி சப்ஜெக்ட் வந்து ப்ரைமரி கீயாகவும் சப்ஜெக்ட் காலம் வந்து ப்ரைம் அட்ரிபியூட்டாகவும் இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ ப்ரைம் அட்ரிபியூட் அப்படின்றது என்னன்னா ப்ரொஃபஸர் வந்து சப்ஜெக்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்ஜெக்ட் ஏன் ப்ரைம் அட்ரிபியூட்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நிறைய ப்ரொஃபஸர் இருக்காங்க. பட் ஒரு ப்ரொஃபஸர் ஒரே சப்ஜெக்ட் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வந்து ப்ரைம் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து ப்ரைம் அட்ரிபியூட், ப்ரொஃபஸர் வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து நிறைய ப்ரொஃபஸர் இருக்கலாம். பட் ஒரு ப்ரொஃபஸர் ஒரே ஒரு சப்ஜெக்டை தான் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இது வந்து பாய்காட் நார்மல் ஃபார்மில் அலவுட் இல்லை. ஸோ இந்த மாதிரி டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இது எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்த டேபிளே வந்து 2 டேபிளாக டீகம்போஸ் பண்ணணும். ஒன்று ஸ்டூடெண்ட் டேபிளாகவும் இன்னொன்று ப்ரொஃபஸர் டேபிளாகவும் டீகம்போஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டூடெண்ட் டேபிள். ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து எப்படி பண்ணியிருக்கோன்னா ஸ்டூடெண்ட் ஐடியும் ப்ரொஃபஸர் ஐடியும் வச்சு நம்ம பார்ட்டிஷன் டீகம்போஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ரொஃபஸர் டேபிளில் வந்து ப்ரொஃபஸர் ஐடி, ப்ரொஃபஸர் நேம், சப்ஜெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸர் ஐடி ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டூடெண்ட் ஐடியோட டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த ப்ரொஃபஸர் ஐடியை வந்து நம்ம இன்னும் ஒரு ப்ரைமரி அட்ரிபியூட்டாக வைக்கிறோம். ஸோ இப்போ வைக்கும் போது இப்போ இது வந்து பாய்காட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதோட மீனிங்கே என்னன்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஏ அப்படின்னு இருக்குன்னா ஏ வந்து பிசிடியை டிபெண்ட் ஆகிருக்குன்னா பிசி வந்து ஏடியை டிபெண்ட் ஆகிருக்கணும், டி வந்து பி. ஸோ இந்த மாதிரி இட்ஸ் ஒரு சூப்பர் கீ. இதில் வந்து ப்ரொஃபஸர் ஐடியோட சூப்பர் கீ வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட் ஐடி தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட இதில் வந்து நீங்கள் பாய்காட் நார்மல் ஃபார்மை அச்சீவ் பண்ணணும். ஸோ உங்கள் இந்த ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் டேபிளை வந்து நார்மலைஸ் பண்ணி ரிட்டன்டன்சியும் டிபெண்டன்சியும் இல்லாமல் பார்த்துக்கலாம். இது எதுக்காகனா தேர்ட் நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறமும் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருந்ததுன்னா அப்போ நீங்கள் எப்படி வந்து திருப்பியும் டீகம்போஸ் பண்ணணும். அதுதான் வந்து பாய்காட் நார்மல் ஃபார்ம். ஸோ இதில் வந்து சூப்பர் கீ அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 ப்ரைமரி கீ இருந்துச்சுன்னா அந்த 2 பி வந்து கியூவை டிபெண்ட் பண்ணியிருந்ததுன்னா அந்த பிக்யூ ஆர்னு, அப்போ ஆருக்கு வந்து பி தான் சூப்பர் கீ. ஸோ இதில் ஸ்டூடெண்ட் ஐடின்றது வந்து சூப்பர் கீயாக ஆக்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் டேபிளில் வந்து நீங்கள் பாய்காட் நார்மல் ஃபார்மை சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ இதை வச்சு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்லேயே வந்து மெயின் ரூலே வந்து என்னன்னா ஏ வந்து பிஏ டிபெண்ட் ஆகி இருக்கலாம். பட் ஏ வந்து நான் ப்ரைமரி அட்ரிபியூட்டாக இருக்கக்கூடாது. பி வந்து ப்ரைம் அட்ரிபியூட். இப்போ பி ப்ரைம் அட்ரிபியூட்டாக இருந்ததுன்னா ஏ வந்து நான் ப்ரைமரியாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ப்ரொஃபஸர் ஐடியை டிபெண்ட் ஆகிருக்குன்னா ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நான் ப்ரைமரியாக இருக்கக்கூடாது, ப்ரைமரியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பாய்காட் நார்மல் ஃபார்மில் அது வரும்.